السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي بكر رضي الله تعالى عنه أنه قام على المنبر ثم بكى فقال: قام فينا رسول الله صلى الله عليه وسلم عام أول على المنبر ثم بكى فقال: صلوا الله العفو والعافية فإن أحدا لم يعط بعد اليقين خيرا من العافية. رواه الترمذي والنسائي. சதக ரசூலுஹு நபியுல் கரீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறப்பட்ட பொன்மொழியின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள். ஒருமுறை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது நின்று கொண்டு அழுதவர்களாக மக்களை நோக்கி இவ்வாறு கூறினார்கள்: அல்லாஹ்விடம் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள், ஈமானுக்கு பிறகு ஆரோக்கியத்தை விட சிறந்த ஒரு நியமத்தை எவருக்கும் வழங்கப்படவில்லை என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதியிலும் நசாயி என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இன்று உலகில் நமக்கு நிறைய செல்வங்கள் உண்டு. நமக்கு அறிவை புகட்டுகின்ற கல்வி செல்வம், அதே போன்று நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற பொருள் செல்வம், சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி அமைக்கின்ற இளமை செல்வம், நமக்கு ஈருலகிலும் பெருமை சேர்க்கின்ற குழந்தை செல்வம், இப்படி நம் வாழ்வில் பல செல்வங்கள் உண்டு. ஆனால் இந்த அனைத்து செல்வங்களிலும் ஆக உயர்ந்த செல்வம் உடல் ஆரோக்கியம் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஆக எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டுமேயானால் அதற்கு முதலாக இருக்க வேண்டியது நமக்கு ஆரோக்கியம்தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஆரோக்கியம் இருந்தால்தான் மற்ற எல்லா விஷயங்களையும் நாம் அனுபவிக்க முடியும் என்பது மேற்கூறப்பட்ட அனைத்தும் இருந்தும் ஆரோக்கியம் மட்டும் இல்லை என்றால் அனைத்துமே பயனற்றதாக ஆகிவிடும். ஏன்னா உடல் ஆரோக்கியம் வேணும், அதே போன்று கல்வி செல்வங்கள் இதை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியம் தேவைப்படுகின்றது. தரத்தை உயர்த்துகின்ற அந்த பொருள் செல்வங்களை அனுபவிப்பதற்கு உடல் ஆரோக்கியம் தேவைப்படுகின்றது. அதே போல சோதனைகளை சாதனைகளாக மாற்றி அமைக்கின்ற இளமை செல்வம் இருந்தாலும் கூட அதற்கு ஆரோக்கியம் இருந்தால்தான் எல்லாவற்றையும் பெற முடியும். அதே போன்று மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கின்ற ஈருலகிலும் பெருமை சேர்க்கின்ற குழந்தை செல்வமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருந்தால் தான் அதையும் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். இப்படி எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை ஆரோக்கியத்தில் தான் இருக்கின்றது என்பதை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஈமானுக்கு பிறகு ஆரோக்கியத்தை விட சிறந்த ஒரு நியமத்தை எவருக்கும் வழங்கப்படவில்லை என்பதாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம். ஆக இந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் என்ன செய்யணும், அதிகம் வல்ல இறைவனிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றாங்க. அதற்கு முதலாக மன்னிப்பை பெற வேண்டும். வல்ல இறைவனிடத்தில் மன்னிப்பு பெற வேண்டும். அந்த மன்னிப்பின் மூலமாக ஆரோக்கியத்தையும் நாம் வல்ல இறைவனிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம்.
ஒரு பயணத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவன் உணவு சாப்பிட அமர்ந்த பொழுது தன் பணியாளரிடத்தில் என்னோடு சாப்பிட ஒருவரை அழைத்து வா என்று கூறினான். அவரும் என்ன செஞ்சாரு, வெளியில போய் ஒரு கிராமவாசியை அழைத்து வந்தார். பணியாள் என்ன செஞ்சாரு, ஒரு கிராமவாசியை அழைத்து வந்தார். வந்தவரிடம் தன்னோடு அமர்ந்து சாப்பிட அவன் கூறினான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்னோடு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான் கூறினார். உடனே அவர் சொன்னார், அந்த கிராமவாசி சொன்னார், உன்னை விட மிக சிறந்தவன் என்னை அழைத்திருக்கின்றான், அவன் அழைப்பிற்கு நான் பதிலளிக்க வேண்டும் என்பதாக அந்த கிராமவாசி சொன்னாங்க. உடனே அவனுக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. என்னை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும், நான் தான் சிறந்தவன், என்னை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கிராமவாசியிடம் கேட்ட பொழுதுதான் அந்த கிராமவாசி சொன்னார், அது யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருவன்தான், அவன் அல்லாஹ் ஒருவன்தான், அவனுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்க வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு அந்த வல்ல இறைவனுக்காக நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் என்பதாக அந்த கிராமவாசி சொன்னார். இந்த கடும் வெயிலிலா நீ நோன்பு நோத்திருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செஞ்சான் கேட்டான். நான் இதைவிட கடுமையான வெயிலிலே நான் நோன்பு நோற்பேன் என்பதாக அந்த கிராமவாசி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. நான் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் ஒருவனுக்காக நான் செய்கிறேன், அதனால கடும் வெப்பமாக இருந்தாலும் சரி, லேசான வெப்பமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நான் நிறைவேற்றுவேன் என்பதாக சொன்ன பொழுதுதான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னான், சரி பரவாயில்லை, இப்போது என்னோடு சாப்பிடு, நாளை நோன்பு வைத்துக்கொள் என்பதாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னான். நோன்பு அன்னைக்கு விட்டு விதவிதமான சாப்பாடு இருக்குது, அதனால நாளைக்கு நோன்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுதுதான் அந்த கிராமவாசி சொன்னார், நாளை நான் உயிருடன் இருப்பேன் என்று உங்களால் உத்தரவாதம் வழங்க முடியுமா என்பதாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபிடம் அந்த கிராமவாசி கேட்டார். அது எப்படி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னவுடன் தான், அப்படி என்றால் என்னை எப்படி நாளை நோன்பு நோற்க சொன்னீர்கள் என்பதாக அந்த கிராமவாசி கேட்டாங்க. இது நல்ல உணவு, இந்த மாதிரியான உணவு உனக்கு மீண்டும் கிடைக்காது என்பதாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கூறினான். அதற்கு அந்த கிராமவாசி சொன்னார், நீங்களோ அல்லது அதை சமைத்தவரோ உணவிற்கு ருசியை தருவதில்லை, ஆரோக்கியம்தான் உணவிற்கு ருசியை தருகிறது என்பதாக அந்த கிராமவாசி விளக்கம் சொன்னார்களாம். இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில், நோன்பு என்ற வணக்கத்தின் மூலம் ஆரோக்கியத்தை தேடிவிட்டால் இறைவன் ஆரோக்கியத்தையும் உண்ண ருசியான உணவையும் தருவான் என்ற முழு ஈமான் உள்ளவராக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம். எவ்வளவுதான் ஒரு ருசியான ஒரு உணவாக இருந்தாலும் கூட இல்லை என்றால் எந்த ஒரு உணவும் ருசியாக இருப்பதில்லை. நாம கூட அன்றாடம் என்ன செஞ்சிருப்போம், கழிவுபட்டிருப்போம், நாக்கில் ருசியே தெரிய மாட்டேங்க, உப்பே தெரிய மாட்டேங்க, உரப்பு தெரிய மாட்டேங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உடல் ஆரோக்கியமற்ற நிலையில் அந்த மனிதருடைய நிலைப்பாடுகள் இருக்கின்றது. ஆகையினால தான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் வல்ல இறைவனிடத்தில் கேளுங்கள் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. சுவையான உணவு கிடைக்கிறது என்று செய்த அமலை விட்டுவிட்டால் ஆரோக்கியத்தை இழந்து சோதனைக்குள்ளாக்கப்படுவது உண்மை என்பதையும் நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், ஆரோக்கியமான ஒரு ருசியான ஒரு உணவு கிடைக்குதுன்னா நாம் அந்த நோன்பை அந்த அமலை விட்டு நாம் என்ன செய்கிறோம், அந்த உணவை உண்டு விட்டால் ஆரோக்கியத்தை இழந்து சோதனைக்குள்ளாக்கப்படுவது உண்மை என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா இவ்வாறு தன்னுடைய திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவான், ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எந்த நிஅமத் பாக்கியம் உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாஹ்விடம் இருந்து உள்ளதே ஆகும் என்பதாக வல்ல இறைவன் குறிப்பிட்டு காட்டுறான். ஆக நமக்கு உடல் ஆரோக்கியம் என்ற பாக்கியம் கிடைக்கப்பெற்றாலும் அது அல்லாஹ்விடம் இருந்து தான் வருகின்றது.
அதே போன்று எந்த ஒரு நன்மைகளாக இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தான் நமக்கு என்ன செய்யப்படுகின்றது, கிடைக்கப்படுகின்றது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், வல்ல இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி அந்த இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்டு உடல் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும். ஆரோக்கியம் பெற்றுவிட்டால் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளலாம். நாம் எவ்வளவுதான் சொத்து சுகங்களை சேர்த்தாலும், பிள்ளை செல்வங்களை சேர்த்தாலும், இளமைகளை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினாலும் கூட அதற்கு ஆரோக்கியம் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போன்று மிகப்பெரிய ஒரு பாக்கியமான குழந்தை செல்வத்தை பெற வேண்டுமையானாலும் உடல் ஆரோக்கியம் தேவை. அந்த ஆரோக்கியம் இருந்தால்தான் இது அனைத்தையும் நாம் என்ன செய்ய முடியும், அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கும். அதனால தான் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக அழகான ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அத்தகைய பாக்கியம் பெற்றவர்களாக நாம் வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாழும் காலங்களில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாகவும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாகவும் அந்த ஆரோக்கியத்தை தந்த வல்ல இறைவனின் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவன் தரக்கூடிய பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவாஹும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.